பாஜக என்ஆர்க்கும் கூட்டணி அரசு சொல்கிறது போல் இங்கே வந்து பெஸ்ட்டு புதுச்சேரியாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை சார். அது வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. ஏன் மக்கள் 2021 இவங்க வேணான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்ன்ட்டு. என்றைக்குமே இல்லாமல் தோழர் ரைட்டாக சுட்டி காட்டினார். ஒர்லியாம்பேட்டையில் ஒரு 7 பேர் குடிதண்ணி குடிச்சு இறந்துருக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இங்கே குடிதண்ணி குடிச்சு ஒருத்தன் இறந்துருக்கான். அதே தொகுதியில் இருக்கிற அவங்களும் பெருசாக அதை கண்டுக்கல. காலரா டெத்து மாதிரி தண்ணி குடிச்சு ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்க. அந்த 7 பேர் வீட்டுக்கும் அந்த எதிர்கட்சியும் எதுவும் செய்யலை. இத்தனைக்கும் இப்போ இருக்கிற தற்போதைய எதிர்கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அவங்களும் எதுவும் செய்யலை. இவங்களும் ஆளுங்கட்சியும் எதுவும் செய்யலை. நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச 1 லட்ச ரூபா செக்கும் கொடுத்துட்டு அவங்களோட பசங்களோட செலவு, இப்போ படிப்பு செலவையும் ஏற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குடிதண்ணி பிரச்சனையை நம்ம தான் வந்து மேலே எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ, எந்த மினிஸ்ட்ரி கொடுக்கணும், எந்த வாட்டர் பாடி, வாட்டரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் சார், இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டடி மாதிரி எடுத்து ஏன் இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஏன் வந்து குடிதண்ணி இங்கே பிரச்சனையாக இருக்குது, ஒவ்வொரு டிடிஎஸ் ஒரு ஏரியாவில் டிடிஎஸ் வந்து மாறுது சார். ஆனால் அதை எதிர்த்தும் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். குடிதண்ணி தான் வந்து எங்களோட அடிநாதம். எங்களோட கட்சியோட முக்கியமான கொள்கை சுத்தமான சுகாதாரமான காற்று, சுத்தமான குடிநீர் அனைத்து மக்களுக்கும் கம்பல். அதுதான் சார் சொல்ல வரேன். உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். எங்க தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சிங்கப்பூர்ல சிபிஜின்னு ஒரு கம்பெனி எந்த ஊரை வந்து சிங்கப்பூரா பாண்டிச்சேரிக்கு வாங்க சார், எந்த அதுதான் சார் சொல்ல வரேன். பேச விடுங்க சார். சிபிஜின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்னைக்கு மலேசியாவிலேருந்து வெளில அனுப்பிச்சு சிங்கப்பூரை உருவாக்கின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை இன்வைட் பண்ணி எங்கள் தலைவர் அங்கே போய் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி இங்கே அரிக்கமேடுலேருந்து அவங்க கேட்குற கேள்வியை தான், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த அரிக்கமேடு ஹார்பர், இன்றைக்கி அங்கே ஹார்பர் இருக்கா? ஏன் இல்லை? இதனால் என்ன நடக்குது? பேக் வாட்டர் ஃபுல்லாக அப்படியே போய் சேரும் சகதி ஆயிடுச்சு. இப்போ இதனால் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதனால இங்கே ஃபிஷரிஸே இல்லை சார். ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் முன்னெடுத்து காரைக்கால் மீனவர்களோட பிரச்சனை 18 போட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க சார். 1 போட்டு 2 போட்டில் 18 போட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. நாங்கள் ஸ்ரீலங்கா தூதரகத்தில் பேசி அந்த அமைச்சரை அமைச்சு வந்து இங்கே ஒரு மீட்டிங், ஒரு கவர்மெண்ட் வேலையை நீங்கள் வந்து எங்களால் ஒரு தனி மனிதன் என்ன செய்ய முடியுமோ எக்ஸ்டர்னல் பாலிசி இதுவே நாங்கள் செய்யும் போது நாங்கள் என்னென்ன செய்வோன்றது உங்க மேல எஃப்ஐஆர் சார். நீங்க அவரை கேக்குறீங்க, நான் என்ன எங்க தலைவர் வந்து இதெல்லாம் செய்வார்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். ஏன் ஒரு தேசிய கட்சி எத்தனை நாள் இதை செய்யல?